உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை தெரிவிங்க. அப்புறம் முடிஞ்சா இத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. ஐயோ எனக்கு வெக்கமா வருது. ஐயோ இன்னைக்கு அந்த பையன்கிட்ட நான் எப்படியாவது என் காதல் சொல்லணுமே. கையை ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. எப்படி போய் நான் சொல்ல போறேன்? ஐயோ இன்னைக்கு வேற அந்த பையன் நான் வெளிநாட்டுக்கு போயிருவேன்னு சொன்னானே. இன்னைக்கு மட்டும் காதல சொல்லலன்னா அவ்வளவுதான். வெளிநாட்டுல இருந்து வரும்போது வெள்ளக்காரியை கூட்டிட்டு வந்துருவா. என்னால அந்த பையன் இல்லாம இருக்க முடியாது. என்ன பண்ண? அம்மா இந்த ரெண்டு எருமை மாடுகள் எங்க போனாலுவா? எட்டி செம்பகவல்லி, எட்டி செம்பகவல்லி. தமிழே, என் மைனிக்கர் இன்னும் பக்கத்துல தான் இருக்கா. போக மாட்டேங்க. போனேன்னு வரேன். எட்டி அந்த பையன் வெளிநாட்டுக்கு போயிருவான். சீக்கிரம் வாடி. மீனாக்கு சத்தம் கொடுத்தியா? இல்ல இப்ப குடுக்குறேன். எட்டி மீனா, வந்துட்டேன். அத்தே இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள போணுமே. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி இருக்குது. முகம் பிரகாசமா இருக்குது. இவ சந்தோஷமா இருக்க கூடாதே. இவ எதுக்கு சந்தோஷமா இருக்கா? அம்மைய கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். எப்படி சொல்ல? இப்படி சொல்லலாம். தினேஷ், நான் உங்களை காதலிக்கிறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? சரி சொதப்பிரும் உங்களுக்கு. சரி இப்படி சொல்லக்கூடாது, தெளிவா சொல்லணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? சரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்க வாழ்ந்தா என் கூட தான் வாழணும். ஐயோ இல்ல, வாழ்ந்தா நான் உங்க கூட தான் வாழ. ஐயோ சொதப்பிரும் உங்களுக்கு. நீங்க இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது. இப்பெல்லாம் சொன்னேன் என் காதல பிச்சுக்கிட்டு போயிரும். மீனா தான் அழகா ஐடியா கொடுப்பா. அவ சொல்லுபடியே கேப்போம். இன்னைக்கு என் காதல நான் எப்படி சொல்றேன் மட்டும் பாருங்களேன். இதுவரைக்கும் உலகத்துல இப்படி யாரும் காதல சொல்லிருக்கவே மாட்டாங்க. அப்படி என் காதல சொல்ல போறேன். நான் காதல சொல்லத பார்த்து அந்த பையனே மயக்கம் போட்டு விழுந்துருவானா பாருங்களேன். அது அங்க நடக்க போறத இப்ப நினைச்சு பார்த்தா கூட அடி வயித்துல இருந்து என்னமோ உருண்டுகிட்டு வருதே. நான் காதல சொன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? என்ன நடக்கும்? இந்த அனுபவம் கூட நல்லா தான் இருக்குது. நான் காதல சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்ணுவான்? ஒழுங்கா காதல சொல்லிடுவேன்டி. ஆமா தாவணி வாங்கி தர சொன்னா என்னாச்சுது? அட்டி நம்ம தெருல எல்லா பிள்ளைகள்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு பிள்ளை கூட தாவணி தர மாட்டேங்கிட்டி. இப்ப தாவணி போடாம எப்படி போவ? அந்த பையன் என்ன சொன்னா? என் மேல உனக்கு காதல் இருந்தனா தாவணி போட்டுட்டு வா, அத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டே உனக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொல்லிருக்கானா சொல்லலையா? அவன் சொன்னா, ஆனா நமக்கிட்ட தாவணி இல்லன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. எட்டி இப்ப என்னடி பண்ண? உன் தங்கச்சி தான் தாவணி வச்சிருக்காள, அத வாங்க வேண்டியதானே. எங்க ராணியா? அவதான் ஒரு சோப்புல தாவணி வச்சிருக்காள, அத கட்டிட்டு வேண்டியதானே. அவளாவது தரதாவது. அவகிட்ட ஏன் கேட்டு வாங்குதே? தெரியாம எடுத்து போட்டு வந்துரு. ஆத்தி அவ்வளவுதான். சரி இப்ப தாவணிக்கு என்ன பண்ண போற? யாத்தியாவது வாங்கிட்டா. இது இந்த பேச்சம்மா, அவ எசக்கியம்மா, அப்புறம் அவ அந்த மாலினி, அவெல்லாம் தாவணி வச்சிருப்பாளாட்டி. அவளெல்லாம் வச்சிருப்பாள்வ, ஆனா நமக்கு தர மாட்டாள்வ. இப்ப தாவணி வேணும் மட்டும் என்ன டீ பண்ண? இரு நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்க. சரி. என்ன நேராயிட்டு போவோமா? ஆனா தாவணி கிடைக்கலையா? அத்தாடி தாவணி இல்லையா? ஆமாடி தாவணி கிடைக்க மாட்டேங்குது. அச்சச்சோ, இப்ப என்ன டீ பண்ண? என்ன பண்ணனே தெரியலையே. அத சொல்லுத ராணி கிட்ட தாவணி இருக்குல, அதை எடுத்து போட்டுட்டு வேணா கேட்க மாட்டேங்கா. அந்த ராணியே விளங்காதவா, குடுப்பாளட்டி. இவ மேல பொறாமையில இருக்கா. அதுவும் சரிதான். ஏடி இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள காதல சொல்லணும். நாமளும் பல வருஷமா உழைச்சிட்டு இருக்கோம். 20 ரூபா கொடுத்து ஒரு தாவணி கூட நம்மளால வாங்க முடியல. வேலை பாக்குற மில்லுல யூனிஃபார்ம் கொடுத்தாவ, இல்லன்னா நம்ம நிலமெல்லாம் அவ்வளவுதான். சரி 2 நிமிஷம் பொறுத்துக்க, நான் போய் தாவணி எல்லாம் வாங்கிட்டு வரேன். நான் சொல்ல ராணி கூட தூக்கிட்டு போகணும். முடியலன்னு வச்சுக்கையா, ராணி தாவணியா திருட வேண்டியதான். இடிச்சவளும் பொடைச்சவளும் இங்க இருக்க, எட்டி பார்த்தவ அள்ளிக்கிட்டு போனாலாம். அந்த கதையால இருக்குது. உனக்கு என்ன பேதி அட்டி எடுக்கு? ஏன் 7 ஊருக்கு கிடைக்க? எனக்கு பேதி எடுக்கல, உங்களுக்கு பேதி எடுக்க போகுது.
என்னட்டி சொல்லுத? அம்மா நீ காலேஜுக்கு போகலையா? எம்மா உன் மவ இல்ல உன் மவ மூத்தவா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கானே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சந்தோஷமா இருக்காளா? ஆமாமா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எனக்கு என்னமோ அவ யாரையோ காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். அது நம்ம காதலிக்கிறது அம்மைக்கு தெரிஞ்சிருமோ? நீதான் யாரையோ காதலிக்கதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி மட்டும் ரோட்ல போறவன கூட்டிட்டு வந்துட்ட. அம்மா உங்களுக்கு என்ன சந்தேகப்பட்டதே பொழப்பா போச்சுது. ஏன் அழகுக்கும் அறிவுக்கும் நாளை யாரையாவது காதலிப்பானா? என்ன 1000 பேர் காதலிக்கலாம். அதுக்காக நான் காதலிச்சதாயிருமா? உன் காதுக்கு வேண்டதவா எதையாவது சொல்லிருப்பா. ஆமா ஆமா அது உண்மைதான். நீ பார்க்க நல்ல அம்பளி பாஸ் மாதிரி இருக்கியா? அந்த இப்போ ஒரு நடிகை வந்திருக்காளமா புதுசா ஒருத்தி. அவ பேரு கூட என்னமோ சொன்னாவல. குசுப்பு பாவத்துக்க. அம்மா அது குஸ்கா இல்லம்மா குஸ்பே. பேரு என்னடி இப்படி வச்சிருக்காவ? ஆள் அழகு போல இருக்காவ, பேரு எப்படி வச்சிருக்காவ? அது அழிக்கிட்டு தான் கேட்கணும். சரி சரி, உங்க அக்கா எதுக்கு சந்தோஷமா இருக்கான்னு கேட்டியா? பாத்தியம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்கானே. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குமா. அது என்ன ஏதுன்னு நீ பார்க்க மாட்டியா? நான் போறேன் கனவு உலகத்துல இருக்கா. எனக்கு என்னமோ உன் அம்மாவ காதல்ல விழுந்துட்டான்னு தான் நினைக்கேன். எவாட்டி ஏமாவா? அந்த வேங்கால தமிழ் ஏமாவா? சரி சரி, காதல விழுந்துட்டாங்க. அவளை எந்த போய் காதலிக்கா? ஏதாவது பிச்சைக்கார பையில பாத்திருப்பா, விடு. உனக்கு தாமட்டி கொடீஸ்வரன் கிடைப்பான். அவன் மூஞ்சி முறைக்கல பிச்சைக்கார பையதான் கிடைப்பான். ஆமாமா அவன் மூஞ்சி மறைக்கல பிச்சைக்காரன் தான் கிடைப்பான். என் அழகுக்கும் என் அறிவுக்கும் என் படிப்புக்கும் படிச்ச பணக்காரன் நம்ம கிடைப்பான். அப்படின்னா நீ ஏற்கனவே பார்த்து வச்சுட்ட, அப்படிதானே? அப்படி மட்டும் என் காதுக்கு ஏதாவது வந்ததுன்னு வச்சிக்க, குழி தோண்டி புதைச்சிருவேன். இந்த தங்கத்தை பத்தி தெரியல. அப்படியே நாளா காதலிச்சாலும் பணக்காரனை பார்த்து நம்ம காதலிப்ப. இவ தமிழ மாதிரி பிச்சைக்காரனெல்லாம் பார்த்து காதலிக்க மாட்டேமா. அதெல்லாம் சரிதான். இந்த ரோட்ல போறவே, இந்த ஒண்ணு கத்த பைய, சோத்துக்கு செத்த பைய, இந்த வேலை வெட்டிக்கு போவாம வெட்டிய சுத்துற பைய, இந்த பொறுக்கி புறம்போக்கு பைய, இந்த மாதிரி பையல பார்த்து காதல விழுந்தேன், மண்ணாங்கட்டில விழுந்தேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சிக்க, குடி தோண்டி புதைச்சிருவேன். அத்தாடி எம்மா நான் ஓமாவாமே அப்படிலாம் பண்ணுவேனா? இல்ல பண்ணிதான் பாரு. எம்மா நான் தங்கம் பெத்த பிள்ளைமே. இந்த தங்கம் வைரம் பெத்த பிள்ளை. நான்லாம் பணக்காரங்கிட்ட தான் பேசவே செய்வேன். என் வளப்பு அப்படி இல்ல. ஊர்லயே இருக்கதுலே பணக்காரனை பார்த்து காதலிச்சேன்னா உன் காதலுக்கு நான் நண்பன். பார், ஒண்ணு கத்த பையில கல்யாணம் பண்ணிட்டு வந்த உன் காதலுக்கு எதிரி நான் தான் பாத்துக்க. என்ன விடுமே, உன் மகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்னன்னு கேளு. எம்மா எம்மா என்ன இந்த வேலை சொல்லிக்கலாம் போன உத்தேசமா இல்லையா? இல்லம்மா நைட் ஷிஃப்ட்மா. நைட் ஷிஃப்ட் போறது ஒருத்தர் நல்லதான். அப்படி காலை ஷிஃப்ட் சேர்த்து பார்த்துட்டு வந்துரு, கூட ஒரு சம்பளம் கிடைக்கும். என்ன புரியுதா? புரியுதுமா, காலை ஷிஃப்ட் சேர்த்து பார்த்துட்டு வந்துடுறேம்மா. எம்மா என்ன கஞ்சி தானே அந்த சட்டில ஊத்தி வச்சிருக்க, அந்த வெங்கல சட்டில இருக்கத குடிச்சிராத. அது கொஞ்சம் நல்ல கஞ்சா இருக்கு, தம்பி குடிக்கட்டும். நீ இந்த முந்தானத்துள்ள கஞ்ச குடி, இந்த வீட்ல யாரும் குடிச்சுக்கிட வேண்டாவே. தொட்டுக்க அம்மி மேல 2 பொடி வெங்காயம் கண்டது எடுத்து வச்சு குடி. சரிம்மா, அது வந்து கஞ்சி தான் இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. அம்மா நான் கஞ்சிலாம் குடிக்க மாட்டேன், எனக்கு இட்லி வேணும். ஆமா அதான் தெரியுமா, அந்த பாக்கியம் பாட்டி வீட்ல போய் 2 ரூபாய்க்கு இட்லி வாங்கிக்கப்போ. சரிங்கம்மா. அம்மா வடை இட்லி போதும் போ, 2 ரூபாய்க்கு இட்லி வாங்கிக்க, 4 இட்லி தருவா போ. அம்மா வடை திங்க ஆசையா இருக்குமா. இது ஒரு வடை 4 என்ன சொல்லுதாவ, வாங்க முடியாது போ. எனக்கு வடை வேணும். தம்பிக்கு மட்டும் வாங்கி கொடுத்தியே. இது அவன் பச்சை புள்ளட்டி, இது அவன் ஆம்பளை புள்ளட்டி. ஆம்பளை பைக்கு சப்பு சோன்னு கொடுத்தாதான் அவன் நல்லா இருப்பானுவ. நான் பாக்கி மாட்டிட்ட ஒரு வடையும் வாங்கிக்கிடுவேன். என்னனியும் போ. நீ மறக்காம அந்த புளிச்ச கஞ்சி குடிச்சிட்டு போயிரு, இப்ப வேஸ்டா போயிடும். சரிங்கம்மா. அம்மா நான் இன்னைக்கு ஒரு நாளும் ராணி கிட்ட ஒரு சோப்பு கலர் தாவான் இருக்குல்ல, அத வாங்கிட்டாங்களே. அதானே
அவளுக்குள்ள தாவணி இருக்கு நீ கேட்க? ஏமா இன்னைக்கு மில்லுக்கு எல்லாரும் தாவாணி போட்டுட்டு வருவாங்களாம். எனக்கும் ஆசையா இருக்கு. தாவாணி வேணுமா? உன் உடம்பு இருக்க லட்சணத்துக்கு இந்த துணி போதும், போட்டது போதும் போ. அதானே எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தாவாணியை கேப்பா? இது அவ கலர் என்ன உன் கலர் என்னட்டி? அவ தாவணி உனக்கு சரிப்பட்டு வருமா? அவ ஆளு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கா, நீ கருவண்டா இருக்க. அவருக்குள்ள தாவணியை போய் கேக்கியட்டி? ஏமா ஆசையா இருக்கு தாங்கம்மா. இது உனக்கு அறிவு இருக்கா இல்லையாட்டி? சரி இப்போ உனக்கு எதுக்கு தாவணி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போ. மெல்லில வேலை பார்க்க வரலுக்கு எதுக்கிட்டு தாவணி? எல்லாரும் இன்னைக்கு தாவாணி போட்டுட்டு வருவோமே. ஏன் அந்த லூசி மீனா அந்த செம்பகலிலாம் போட்டு வரலாங்க? ஆமாமா. எங்க அவளை வர சொல்லு பாப்பா. எட்டி வள்ளி, ஏ மீனா. ஐயோ என்ன லட்சணமா தான் இருக்குது. ஐயோ அம்மா அம்மா எனக்கு சிரிப்பு தாங்க முடியலம்மா. என்னடி பூனைக்கு வேஷம் போட்டுட்ட மாதிரி உனக்கு தாவணி சரிப்பட்டு வரலையே? பரவாயில்ல பெரியம்மா, இன்னைக்கு மில்லுக்கு தாவாணி போட்டு போகணும், அதான் போட்டு வந்திருக்கா. ஆமா பெரியம்மா, தமிழுக்கும் போட்டு விடுங்களேன். அவளுக்கு எங்கட்டி தாவணி இருக்குது? இன்னைக்கு ஒரு நாள் தாங்கம்மா ஆசையா இருக்குமே. அவ ராணிக்குள்ள தாங்கம்மா. நீ போட்டனா உன் கலர் அதுல ஒட்டிக்கணும். அப்புறம் என் தாவணி கலரே மாறிடும். நான் தர மாட்டேன். தமிழுக்கிட்ட வந்து கெஞ்சுற காலம் வரும்டி. கட்டாயம் வரும். இது அவ தர மாட்டாட்டி? நம்ம ஒரு கடையில 20 ரூபா தான் தாவாணி, அது ஒண்ணு வாங்கிக்கிட்டா. அத்தாட்டி 20 ரூபா கொடுத்து தாவணி அங்க போறியா? அம்மா நீ உழைப்புக்கு உனக்கு 20 ரூபாய்க்கு தாவாணியா? ஏம்மா ஆசையா இருக்குமா, எல்லாரும் போடுவாங்கல்லம்மா. சரி இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்கார அக்கா இருக்காவே, அவ கொஞ்சம் பழைய துணிலாம் இருக்குன்னாவே, அவகிட்ட இருந்தா வாங்கிட்டு வரேன். சரிங்கம்மா. ஏமா சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கம்மா. தாவாணி இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வாங்கணுமா? இது பழைய துணி இருக்குன்னாவே, தாவணி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தா வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா நம்ம ஊருக்காரி யாராவது போய் வாங்கிடுவாரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கம்மா. சரி சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். தாவிய கொஞ்சம் உளுந்து திரிக்குன்னாவே, அதையும் திரிச்சு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன். ராணி அது சோளவ ஒன்று எடுத்துட்டு வா. அவளுக்கு தானே துணி வாங்க போறியா, அவளை எடுக்க சொல்லுங்க. இது ரெண்டு உளுந்தெல்லாம் உடைச்சு கொடுத்தாதான் மட்டும் பழைய துணி தருவாவே. நான் எடுத்துட்டு வரேன். அவளுக்கு முன்ன என்னானே பறந்துகிட்டு போறா. யார் வீட்டுல போய் வாங்க போறியா? அம்மா அவகிட்ட சொல்லாதீங்க, அப்புறம் அவளும் போய் வாங்க போவா. யார் சொல்ல போறா? ஏன் அன்னைக்கு தான் சித்திக்காரி 4 துணி வாங்கிட்டு வந்தாளே, நீ போட்டிருக்கதே அந்த துணி தானே டி? போட்டிருக்கதே அந்த துணி தானா? ஆமா, அன்னைக்கு தானே உன் சித்திக்காரி வாங்கிட்டு வந்தாளே. என் மைனிக்காரியும்? ஆமா, இவ சித்திக்காரியும் உன் மைனிக்காரியும் அங்கதான் வாங்கிட்டு வந்தாளுவே. அது என் மைனிக்காரி என்கிட்ட போய் சொல்லிட்டா, துட்டு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாளே. பழைய துணியவ தந்தா? அட பேதில போவா சித்தி, உனக்கு எவ்வளவு கடை சம்பாத்தி பண்ணி தாரேன். 20 ரூபா கொடுத்து உனக்கு தாவணி வாங்கி தர முடியாது. இரவல வாங்கி வச்சிருக்கா, நானும் புது துணி நினைச்சு போட்டுட்டேனே. உன் சித்திக்காரி உனக்கு புது துணி எங்க வச்சுக்கான்னு வச்சுக்கிட்டியா? அந்த பணக்கார வீட்டுல இல்ல, அந்த வீட்டுல ஒரு நாள் தான் போடும் போலுக்கு அந்த ஆளை கலத்தி வச்சிரும். அந்த துணியை தான் நீங்க தான் போட்டுட்டு அலையிறிய. பெரியம்மா யார சொல்லுதாவ? யார சொல்லிக்கிட்டு இருக்காவ பெரியம்மா? அம்மா அங்க சொல்லவே இல்ல. சரி இருக்கட்டும், நான் செடி வீட்டுல வாங்கிட்டு போறேன். பெரியம்மா இந்த துணி யார் வீட்டுல வாங்குனியா? சும்மா சொல்லாதீங்கம்மா. ஆமா டீ, சொன்னோம்னு வச்சுக்கைய நமக்கு முன்னாடி போய் அங்க போய் நிப்பாளுவ. யார் வீட்டுல வாங்கியிருப்பாவ? யார் வீட்டுல வாங்கியிருப்பாவ? அம்மா நல்ல துணியா இருந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருங்கம்மா, காலேஜுக்கு தேவைப்படும். சரி டீ, நல்ல துணியா இருந்தா உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒண்ணுக்கத்த துணியா இருந்தா தமிழ்கிட்ட கொடுத்துறேன். அவ மில்லு வேலைக்கு தானே போறா, நீ படிக்க போற. நல்ல துணியா எடுத்து வச்சுக்கன்னு. இப்போ போய் 2 உளுந்து திரிச்சு கொடுத்து வச்சுக்கைய, ஏகப்பட்ட துணி தரும். சீக்கிரம் போங்கம்மா. ஏக்கா ஏக்கா ஏக்கா, என்ன சும்மா இருக்கியல? பாத்தங்க என்ன ஆளையே காண மறமனாலா? அன்னைக்கு வர சொல்லி ஏன் வரல? மதுரையில அம்மா வேலையும் ஜோலியும் சரியா தான் இருக்குது. களை பறிக்க போனா பத்தி 25 ரூபா கிடைக்கும், அதான். சரி வா முத கொஞ்சம் சாப்பிடு வா. இருக்கட்டும், உளுந்து திரிக்கணும்னு சொன்னீல. இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் உளுந்த திரிக்கலாம் வா. அம்மா உன் மவ எப்படி இருக்கா? காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கா. ராணி தானே கேக்கிய? இல்ல இன்னும்
எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வரேன். வரதுக்கு 7 மணி ஆயிடும். இட வேண்டாம். ஏன்னா 9 மணிக்கு ஃளைட். எங்க போற? வந்துருவேமா. 9 மணிக்கு முன்னாடி வந்துருவேன். 8:30 ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். இப்ப வந்துருவேமா. தினேஷ், ஃளைட்டுக்கு நேரம் ஆயிரும், பாத்துக்க. அம்மா அதுக்குள்ள வந்துருவேமா. என்ன முதலாளி இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறாவல? ஆமா தங்க, அவன் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறான். போனா 3 வருஷம் கழிச்சு தான் வருவான். ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பார்க்க போவானா இருக்கும். அதான் என் மூத்த பொண்ணு இருக்கால, அவளுக்கு